ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரது கிராம சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான இது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இல்லாத இடத்துல உங்களுடைய ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த இடத்த நிரப்பணும், சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கு ஒரு சம் அஷ்யூர்டு அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரீமியம் ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். மந்த்லி ஆவரேஜ் பேஸ் ஆன் ஏஜ் அண்ட் சம் அஷ்யூர்டு உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி இயர்ஸ் உங்களுக்கு போனஸ் ரேட்டும் கிடைக்கும். உங்களுடைய இதில் போனஸ் முக்கியமாக கிடைக்கும். உங்களுடைய ஏஜ் அண்ட் சம்மர்ஷோட பேஸ் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நீங்கள் இல்லாத இடத்துல உங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த கிராம சந்தோஷ். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் 19 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்லேருந்து 41 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான டென்யூர் சூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் மினிமம் இருக்கணும். அதிகபட்சமாக 41 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 19 வயசை கால்குலேட் பண்ணும்போது 19 - 60 வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரீமியமை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போது 20 வயசில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 20 - 60 40 இயர்ஸ் உங்களுடைய ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 40 வயசில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 40 - 60 20 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லோவாக இருக்கும்போது உங்களுக்கான ப்ரீமியம் அதாவது கம்மியாக இருக்கும். ஏஜ் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய ப்ரீமியத்தை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். இதுதான் மினிமம் சம் அஷ்யூர்டுனா 10,000 சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு கேரண்டாக கிடைக்கிறது தான் இந்த சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு 10 லட்ச ரூபாயிலிருந்து நீங்கள் 10,000 10 லட்ச ரூபாய்க்குள்ளே என்ன அமௌண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த போனஸ். போனஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 48 ரூபா. நீங்கள் என்ன 1000 ரூபாய்க்கு 48 ரூபா உங்களுக்கான சம் போனஸ் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 25 வயசில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். நீங்கள் சம் அஷ்யூர்டு செலக்ட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன அமௌண்ட்டு எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த போனஸ் வேல்யூ. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சம் அஷ்யூர்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பே அவுட் அதாவது இன்கேஸ் இந்த பே அவுட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கிற பாலிசிதார் ஃபுல்லாக அவங்க அந்த பாலிசி முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன சம் அஷ்யூர்டு செலக்ட் பண்ணாரோ, அதாவது நம்ம 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு போனஸ் ரேட்டும் கிடைக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 1000 ரூபாய்க்கு 48 ரூபா உங்களுக்கு போனஸ் ரேட்டு கிடைக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எவ்வளோ போனஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாலிசி எடுக்கிற பாலிசிதார் இருக்காங்க, அந்த பாலிசி 60 வயசு முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாலிசி அவங்க பே பண்ணி இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சம் அஷ்யூர்டு சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூவும் ப்ளஸ் அது வரைக்கும் அவங்க என்ன அமௌண்ட் பே பண்ணி ப்ரீமியம் கட்டியிருக்காங்க, எத்தனை வருஷம் பே பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் இங்கே இருக்கிற போனஸ் வேல்யூவும் சேர்த்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஆப்ஷன். இன்கேஸ் பாலிசி சரண்டர் பண்ணுறாரு, பாலிசி இருக்கும்போது அவங்க ஃபுல் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருது ஃபஸ்ட் ஆப்ஷனு. அடுத்தது பாலிசி அவர் பே பண்ணுற டைமில் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சம் அஷ்யூர்டும் கிடைக்கும். இன்கேஸ்
அந்த 3 வருஷத்தில் அவங்க பாலிசி சரண்டர் பண்ணிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போனஸ் வேல்யூ மட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு என்ன போனஸ் வேல்யூ வந்து இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த பாலிசி நீங்கள் எடுத்து ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 20% ஆஃப் அமௌண்ட்டில் தான் 20% தான் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரண்டர் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுடைய பாலிசி வந்து சரண்டர் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்னா ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இந்தமாரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன ஏஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஏஜில் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க, ஸோ அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க, அடுத்தது உங்களுக்கு போனஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போது ஒரு பாலிசி எடுக்கிற பாலிசிதார் 20 வயசில் அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அப்போ 40 வருஷம் வரைக்கும் அவர் ப்ரீமியம் வந்து ஸோ மந்த்லி ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ₹750 அவர் வந்து ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னா 40 வருஷத்துக்கு அவர் பே பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 40 வருஷத்துக்கும் சேர்த்து ₹3,60,000 பே பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து போனஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ₹24 லட்சம் அவருக்கு வந்து போனஸ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக அவருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ண அந்த 10 lakhs, ஸோ இந்த சம் அஷ்யூர்ட் எல்லாமே 10 lakhsக்கான சம் அஷ்யூர்டாக இருக்கும். ஸோ 10 lakhs செலக்ட் பண்ணியிருப்பார். அதான் 10 lakhs சம் அஷ்யூர்டும் இந்த போனஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ₹24 லட்சம் கிடைக்கும். ஸோ டோட்டலாக அவருக்கு வந்து எண்ட் ஆஃப் டென்யூரில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ₹34 லட்சம் அவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது அது 21 வயசில் அவர் ஜாயின் பண்ணுறாரு, அதாவது இந்த பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா ₹800 அவர் மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணணும். ஸோ 39 வருஷத்துக்கு. ஸோ டோட்டலாக அவருக்கு வந்து ₹3,74,000 பே பண்ணியிருப்பார். அவருக்கு வேல்யூ போனஸ் வேல்யூ மட்டும் ₹23,40,000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக அந்த சம் அஷ்யூர்ட் வேல்யூ வந்து 10 lakhs சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து கேரண்டர் கிடைக்கும். ஸோ இந்த போனஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ப்ரீமியம், ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஸோ டோட்டலாக ₹23,40,000 ப்ளஸ் அந்த 10 lakhs பார்த்திங்கன்னா ₹33,40,000 உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டென்யூரில் கிடைக்கும். ஸோ இதே போல் 26 வயசில் அவர் ஜாயின் பண்ணுறாருன்னா ப்ரீமியம் வந்து ₹1,050 மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து மெச்சூர்டு வேல்யூவாக ₹30,40,000 அவருக்கு வந்து சம் அஷ்யூர்டு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ மெச்சூர்டு வேல்யூ, போனஸ் வேல்யூ, சம் அஷ்யூர்டு வேல்யூ. அடுத்தது 27 வயசில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ டோட்டலாக 33 வருஷம் வரைக்கும் அவங்க ப்ரீமியம் பே பண்ணணும். அவருக்கான மந்த்லி ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ₹1,100. ஸோ டோட்டலாக அவர் பே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ₹4,35,000 அவர் பே பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய போனஸ் அமௌண்ட் வந்து ₹19,80,000. ஸோ டோட்டலாக ₹29,80,000 அவருக்கு வந்து அந்த டோட்டல் மெச்சூர்டு வேல்யூவாக அவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 28 வயசில் அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ₹1,150 அவருக்கு வந்து மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணுவார். ஸோ இந்த மெச்சூர்டு வேல்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஏஜ் அண்ட் சம் அஷ்யூர்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வேல்யூ இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 5 lakhs சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 lakhsக்கு ஏற்ற போல் ப்ரீமியம் இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 400 சம்திங் அமௌண்ட் அவர் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து போனஸ் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் வேல்யூம் சேர்த்து தான் உங்களுக்கு மெச்சூர்டு வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த கிராம சந்தோஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் மூலமாகவே ஃபோன், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது மூலமாகவும் உங்களுடைய ஏஜ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரீமியம் எவ்வளோ வரும், ஸோ எவ்வளோ மெச்சூர்டு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.